जय साई राम। जय गुरुदेवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामृतम அத்தியாயம் 55 பீமாராவுக்கு அருள் புரிதல். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பீமாராவ் என்கின்ற சேவகன் ஒருவர் இருந்தார். அவருடைய தலையில் பெரிய கட்டி ஒன்று இருக்கும். அதனால் அவர் பார்ப்பதற்கு மிகவும் விசித்திரமாக தோற்றமளிப்பார். அவரும் அவருடைய மகனும் தோட்டத்திற்கு சென்று கூடை முழுவதும் பூக்கள் பறித்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஸ்ரீ சுவாமிகளுடைய மற்ற சேவகர்கள் அவரை இரட்டை தலையன் என்று கேலி செய்வர். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தோட்டத்தில் மிகவும் சந்தோஷமான மனோநிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது பீமாராவ் பூக்கள் நிரம்பிய கூடையுடன் வருவதை பார்த்த மற்ற சேவகர்கள் அவரை இரட்டை தலையன் என்று கூறி சிரித்தனர். ஸ்ரீ சுவாமிகளும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இரட்டை மண்டை உடையவனே என்று கூறி வயிறு குலுங்க குலுங்க சிரித்தார். பீமாராவுக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. அவர் ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து, சுவாமி, மற்றவர்கள் சிரிக்கட்டும், கருணாமூர்த்தியான நீங்களே உங்கள் பக்தனை பார்த்து சிரிக்கலாமா? தயவு செய்து என் தலையில் இருக்கும் அசிங்கமான கட்டியை நீக்கி அருள் புரியுங்கள். நீங்கள் அப்படி செய்தால் இவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்களா என்று கேட்டார். கருணையின் மறுவடிவமான ஸ்ரீ சுவாமிகள் அப்போது அவருக்கு எந்தவித பதிலையும் அளிக்கவில்லை. அன்றிரவு பீமாராவ் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய கனவில் ஸ்ரீ சுவாமிகள் தோன்றி அவருடைய தலையை அன்போடு தடவி கொடுத்தார். பீமாராவ் காலையில் விழித்து கொண்ட போது அவருடைய தலையில் இருந்த கட்டி வெடித்திருந்தது. அந்த தோல் பகுதி தொங்கியவாறு இருந்தது. பீமாராவின் ஆச்சரியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் எல்லையே இல்லை. அவர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க ஓடினார். அங்கு சென்று தனக்கு தோன்றிய கனவு பற்றி அனைவரிடமும் மகிழ்ச்சியோடு கூறினார். அவர் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு தன் தலையில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் தோலை வெட்டி விடலாமா அல்லது வேறென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிகள் விபூதியை குலைத்து அங்கு பூசினால் சரியாகிவிடும் என்று கூறினார். அவர் கூறியபடியே பீமாராவ் செய்தவுடன் அவருடைய தோல் காய்ந்து சரியானது. அவருடைய உடல்நிலை முற்றிலும் குணமடைந்த பின்னர் அவர் தன் மகனுடன் தன் சொந்த ஊரான மொகலாய்க்கு அருகில் இருக்கும் சித்தாப்பூர் என்கின்ற இடத்திற்கு சென்று ஸ்ரீ சுவாமி மகாராஜை வணங்கிக் கொண்டே தன் மீதமுள்ள நாட்களை கழித்தார். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.